வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வெற்றி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th சோஷியல் சயின்ஸில் லெசன் நம்பர் 9, அதில் பார்ட் 1. வாங்க கொஷினுக்கு போகலாம். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். பார்ட் நம்பர் 1. சென்னை வாசிகள் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1852. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சென்னை வாசிகள் சங்கம் யாரால் துவங்கப்பட்டது? கஜிலு லட்சுமி நரசு சீனிவாசனார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் டி. முத்துசாமி, 1877. தி ஹிந்து செய்தித்தாள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1878. தி ஹிந்து செய்தித்தாளை தொடங்கியவர்கள் ஜி. சுப்பிரமணியம், எம். வீரராகவாச்சாரி. சுதேசமித்ரன் என்ற பருவ இதழ் எப்போது தொடங்கப்பட்டது? 1891. ஜி. சுப்பிரமணியம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணார். சுதேசமித்ரன் நாளிதழாக மாறிய ஆண்டு 1899. ஃபஸ்ட்டில் சுதேசமித்ரன் பருவ இதழாக இருக்குது. அப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு நாளிதழாக மாறுது. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு 1884 மே 16. இதில் வருஷத்தை விட நம்ம டேட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த இயர் எல்லாருக்குமே தெரியும், பட் டேட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. மே 16. சென்னை மகாஜன சபையை தொடங்கியவர்கள் வீரராகவாச்சாரி, பி. அனந்தசார்லு, பி. ரங்கையா. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் பி. ரங்கையா. சென்னையைச் சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள். இந்த மிதவாத தலைவர்களை ஞாபகம் வச்சுங்க. இவங்க எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இதில் யார் பொருந்தலைன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் வைக்கலாம். அதனால் 8 பேரையும் சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. வி.எஸ். சீனிவாசனார், பி.எஸ். சிவசாமி, வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ராமன், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ், எஸ். சுப்பிரமணியார். அந்த பேரை ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் 1885 நடந்த இடம் மும்பை. இதில் மொத்தம் கலந்துக்கினவங்க 72 பேர் கலந்துட்டாங்க. அதில் 22 பேர் சென்னையை சேர்ந்தவங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது மாநாடு 1886 நடக்குது. இடம் கல்கத்தா. இதுக்கு தலைமை தாங்கினவங்க தாதாபாய் நவரோஜி. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு 1887, இடம் சென்னை 1000 லைட்டில். இதுக்கு தலைமை தாங்கினவங்க பக்ருதீன் தியாப்ஜி. இதில் கலந்துக்கிறவங்க மொத்தம் 607 பேர். அதில் 362 பேர் சென்னையை சேர்ந்தவங்க. அன்றைய சென்னை மாகாண பின்வரும் பகுதிகளை உள்ளடக்கியது: ஆந்திராவில் ராயலசீமா, கர்நாடகாவில் பெங்களூர், பெல்லாரி, கேரளாவில் மலபார், ஒடிசாவில் கஞ்சம். இந்த எல்லா பகுதியுமே அன்றைய சென்னை மாகாணம் பின்வரும் பகுதியில் உள்ளடக்கி இருந்துச்சு. வ.உ.சி. தொடங்கிய சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தின் கப்பல்கள்: ஃபஸ்ட்டு காலியோ, செகண்டு லாவோ. வ.உ.சி. கப்பல்களை இயக்கிய தடம் தூத்துக்குடி மற்றும் கொழும்பு. 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கியவர் வ.உ. சிதம்பரனார். புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக திகழ்ந்தது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த செய்தித்தாள்கள்: இந்தியா, விஜயா, சூரியோதயம். இந்த 3மே பாரதியாரோட பத்திரிகை. பாரத மாதா சங்கம் என்னும் இரகசிய அமைப்பை உருவாக்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. 1904 உருவாக்குறாரு. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வாஞ்சிநாதனால் கொல்லப்பட்ட ஆண்டு 1911 ஜூன் 17. தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் அன்னி பெசன்ட் 1916. தன்னாட்சி இயக்கத்தில் அன்னி பெசன்ட் அம்மையாருடன் துணை நின்றவர்கள்: ஜி.எஸ். அருண்டேல், பி.பி. வாடியா, பி. ராமசாமி. அதிநவீன ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் எழுதிய நூல்கள்: விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது,
ஹவு டு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம். இந்தியா ஒரு தேசம், இந்தியா எ நேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சுது. செகண்ட் பார்ட்டு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.